ஹாய் கைஸ், வெல்கம் டு டிஎன் 43 மேக்கர் ஃபேமிலிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அன்பு உறவுகள் எல்லாத்துக்கும் நன்றி. ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாம். என்னென்னா, நம்ம ஸ்விக்கி ஓட்டும்போது என்னென்ன ப்ராப்ளத்தெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாம். சின்ன விலாக் தான், ஆனால் இந்த விலாகில் வந்து இன்றைக்கி எப்படின்னா ஒரே ஒரு ப்ராப்ளத்தை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய ப்ராப்ளம் இருக்குது. நிறைய விலாக் போட்டோம்னா பார்ட் 2 பார்ட் 3 போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரே ஒரு ப்ராப்ளத்தை தான் பார்க்க போகிறோம். அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தெரில, எனக்கே தெரியாது, போனால் தான் தெரியும். ஆனால் என்ன டெய்லியும் ஒரு ப்ராப்ளத்தை நான் சந்திப்பேன். அந்த ப்ராப்ளத்தை நான் என்ன ப்ராப்ளம் நடக்க போகுதுன்னு தெரில. நான் போடுறேன் என்ன ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படின்றது தெரில. வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் போட்டுங்களா? ஆக்சுவலாக இப்போ தான் நம்ம வந்து வீட்டு ரூமை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருக்கோம். டைம் எவ்வளோ அப்படின்னா கரெக்டாக ஒரு 11 மணி சம்திங் இருக்கும். இப்போ இருந்து ரைட் பண்ணோம்னா இன்றைக்கி ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்விக்கியும் ராபிட்டோ ஓட்ட போகிறோம். இனிமேல் நம்ம விளாகில் ஸ்விக்கி ராபிட்டோ தான் இருக்கும். அப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து ஃபுல்லாக போட் ரைடு, ஜெப்டோ அப்படி எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம். ஓகே கேமோ, விளாக் ஃபுல்லாக பார்க்கலாம். கைஸ், ஃபஸ்ட் ஆர்டரை நம்ம இப்போ தான் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம ஏர்னிங்ஸ் வந்து பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் மழை அப்புறம் அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா செம்ம ஏர்னிங்ஸ் வரும். பட் இன்றைக்கி மழை வர மாதிரியே தான் இருக்குது. வந்தால் நல்லா இருக்கும். இன்றைக்கி எப்படியோ ஒரு 1500 கிடச்சா போதும். செலவு எல்லாமே சேர்த்து 1500 கிடச்சா போதும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வண்டி ரொம்பவே காலியாக தான் இருக்குது. இப்போ ஆனால் டிராஃபிக் பண்ணால் இங்கெல்லாம் போகவே முடியாதுப்பா. அந்த சனிக்கிழமை ஈவினிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் மெயினாக இருக்கும். இந்த டிராஃபிக் ஆரம்பிச்சிருச்சுப்பா. வாழ்க்கையே வாழதானே வா வா கண்ணே டிண்டு. ஐயோ, நம்ம பாடுறதை யாரோ கேட்குறாங்களா? அப்புறம் இந்த சைடு பூந்து போகணும்ப்பா. அவங்க ஸ்கூட்டியில் போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த சைடு தான் போகணும். அப்போ தான் நம்மளால் முன்னாடி போக முடியும். ராயல் என்ஃபீல்டு எனக்கு ரொம்ப ஃபேவரட் பைக்கு ஸ்டோரும். அப்புறம் எங்கடா போங்க. இது கரெக்டாக வந்து கணபதியிலேருந்து இந்த சைடு ரைட் எடுத்து போட்டிங்கன்னா சின்ன வேடம்பட்டி போகிற ரோடு, லெஃப்ட் எடுத்து போட்டிங்கன்னா ஆவரம்பாளையம் அங்கிட்டலாம் போகலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா சரவணப்பட்டி, அன்னூர் அந்த சைடு போகலாம். ஆக்சுவலாக இந்த விளாக் எதுக்கு அப்படின்னா, இன்றைக்கி நான் டெய்லியும் ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி தான் வந்துட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக எனக்கு இந்த மொபைல் எடுக்காது தான் பெரிய ப்ராப்ளமே. ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரியலை. என்ன ஒரு 10 நிமிஷத்தில் நான் கொண்டு போய் டெலிவரி பண்ணிடுவேன். அந்த 10 நிமிஷத்தில் அவங்களுக்கு என்ன இப்போ வேலை வந்துட போகுது சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுவுமே இல்லைங்க. அவங்க வந்து என்னன்னா ஏதோ அசால்ட்டாக இருந்துடுறாங்க. நம்மளும் ஒரு டெலிவரி பாய், நம்மளும் ஒரு மனுஷன் அப்படின்ற ஒரு நினப்பு இருந்துச்சுனாலே போதும்னு நினைக்கிறேன். என்னால் முடியலங்க. டெய்லி ஒரு ப்ராப்ளம். இதில் வண்டி ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம் தான் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே இருக்குது. கேஎம்எஃப், ஓ ஆமாம்ல, கேஎம்எஃப்னு சொல்லியே ரொம்ப நாளாகிடுச்சு. கேஎம்எஃப் இன்றைக்கி வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். வீடியோ ஃபுல்லாக சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டே இருங்க. இங்கே ஒரு டிராஃபிக்கு. இது வந்து எஃப்சிஐ ரோடு. ஆக்சுவலாக இதிலேருந்து ஒரு ரைட் கட் பண்ணி போனால் தான் நம்ம வந்து டெலிவரி பண்ணுற இடம் வரும். ஐயோ, வண்டி போகவே மாட்டேங்குதே. போடா மாப்பிள்ள ஆட்டோக்காரரே நில்லுங்க. ஐயோ, போடா மாப்பிள்ள, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அந்த ஆரஞ்சு கலர் போட்டோம். அவரே வெயிட் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆனால் நெல்லுங்க, நான் போகிறேண்ணா. தலைவரே, கார்காரரே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஓ தலைவரே, அந்த காரரு இண்டிகேட்டர் போட்டிருக்காரு. அப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். எங்கே இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டாரு? ஏங்க பொறுமையாக போகாதீங்க. இண்டிகேட் போட்டாவது வளைங்க. இண்டிகேட் போட்டிருந்தீங்க, திடீர்னு ஆஃப் பண்ணிட்டீங்க. திரும்பியும் ஹார்ன் அடித்ததுக்கப்புறம் இண்டிகேட் போடுறாரு. எதுக்கு இந்த கார் ஓட்டுறாங்க அப்படின்றதே தெரில. என்னண்ணா பண்ணுறீங்க நடு ரோட்டுக்குள்ளார? வைத்தியக்காரன் இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை. வயசு பெரிய ஆளுனால நம்ம எது பேசினாலும் தப்பாக இருக்கும். அதுவும் வீடியோ ரெக்கார்டு வேறையா. ஆக்சுவலாக கமெண்ட் பாக்ஸில் ரொம்பவே தப்பாக இருக்கும். அதனால் வேண்டாம்.
ஐயா சைக்கிளில் போகிறாரு, தப்பு இல்லை. ஆனால் ஃபோன் பேசிக்கிட்டே போகிறாரு. இந்த சைடு குறுக்கு ரோட்டில் போவோம், அப்போ தான் நம்மளால் போக முடியும். நேரு ரோட்டில் போகணுன்னு நினச்சோம், போகவே முடியாது. ஆனால் கொஞ்சம் போங்கண்ணா ஸ்பீடு, ஒன்றும் இல்லைனா வழியை விடுங்கண்ணா. ஏன்னா இப்படி பண்ணுறீங்க சாமி? எனக்கு அவசரம் இல்லைங்க, ஆக்சுவலாக எப்பவும் போகிற மாதிரி போய்கிட்டே தான் இருக்கேன். அவங்க பின்னாடி யாராவது உட்காந்துருந்தாங்க அப்படின்னா அப்படியே பேசிக்கிட்டே நல்லா வண்டி ஓட்டுறாங்க. நமக்கும் டைமும் இல்லை, இல்லைன்னா வெளில போனோம். இதுக்கப்புறம் எப்படி வெளில போகிறேன்னே தெரியலை. இப்போ லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ எப்படின்னா ஆர்டர் பண்ணுறது பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து வேலையே இருக்குது. ஆனால் ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. எவ்வளோ நேரம் ஃபோன் பண்ணி வெயிட் பண்ணுறது தெரியுமா? ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லை. பாருங்கள், திரும்பவும் ரிங் அடிச்சிருக்கேன், திரும்பவும் ஃபோன் அடிச்சிருக்கேன், திரும்பவும் இதே மாதிரி தான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரியே இருக்கும். இதோட 3 டைம் ஃபோன் அடிச்சிட்டேன். தெரியுதா? ரிங்கு கேட்குதா? பாருங்கள், ஒரு மனசாட்சியே இல்லாமல் ஒரு எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் இன்னுமே ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லாமல் இருக்குது. மண்டை அப்படியே செம்ம சூடு, ஹெல்மெட் போட்டு என்னடா பண்ணுறீங்க வீட்டுக்குள்ளார? ஆர்டரை பண்ணிவிட்டு மேம் ரொம்ப நேரம் கால் பண்ணிகிட்டு இருந்தேன் மேம். ஆமாம், நானும் கால் பண்ணி ஒரு 1/2 hour இருக்கும். ஃபோனே போக மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப் இருக்கு. கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்கள் மேம், கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ண சொல்லுங்கள். ஃபோன் பண்ணால் 1/2 மணி நேரம் 1/2 hour டைம் வேஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ மேம். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் சொல்லுங்கள் மேம். சரிங்க, ஓகே மேம், ஓகே. கைஸ், நம்ம திரும்பவும் ஸ்விக்கி லாகிங் பண்ணி ஏர்னிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சேலஞ்ச் அப்படின்றது இருக்கு இல்லையா? என்ன தான் நம்ம லைஃப்பில் நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணாலும் ஆர்டர் வந்துருச்சு, பிக்கப் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஆர்டர் போட்டாங்க. என்ன தான் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணாலுமே ஏர்னிங்ஸ் நம்ம கையில் அமௌண்ட் அப்படின்றது வேணும் இல்லையா? ஏன்னா லைஃப்பில் முதல்ல செட்டில் ஆகணும், அப்புறம் தான் நமக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும். திரும்பவும் நம்ம லாகிங் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆயிடுச்சுப்பா. என்னன்னா 1/2 hour ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே வந்து நம்ம வந்து அதை வெயிட் பண்ணி போதும்னு ஆச்சு. ஒன்றே ஃபோன் பண்ணால் போகுது, ஆனால் அட்டன் பண்ண மாட்டாங்க. இன்னொரு நம்பர் கீழே பின் பண்ணியிருக்காங்க, அது கால் மீ ப்ளீஸ் அப்படின்னு அனுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது. அப்புறம் இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தாங்க, அதுக்கு கால் பண்ணால் கட் பண்ணி விட்றாங்க. எனக்கு ஃபஸ்ட் ஆர்டரு என்றைக்குமே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது, எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஒரு பழக்கம். அப்படி தான் எந்த விஷயம் இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபஸ்ட் டைம் எதுவாக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அதை அப்படி நினச்சி அதை வந்து ஆர்டர் சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, டெலிவரி பண்ணிடுவோம், எவ்வளோ டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல. ஏன்னா கஸ்டமரோட சந்தோஷம் தான் நம்ம சந்தோஷம். டெலிவரி பாயெலாம் அப்படி தான், எல்லா டெலிவரி பாயும் அப்படி தான் நினைப்பாங்க. அந்த மாதிரி தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடு நம்பரை தேடி பக்கத்துலலாம் கேட்டு நம்பரை தேடி லாஸ்ட்டில் அவங்கள கூப்பிட்டே கொடுத்துட்டேன்ப்பா. ஃபோன் பண்ணால் ரெஸ்பான்ஸே இல்லை. தயவுசெய்து நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பலை, யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக இந்த வீடியோ நான் சொல்லலை. ஆக்சுவலாக ஆர்டர் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்களாம் ஆர்டர் பண்ணுறனால தான் எங்களுக்கும் பொழப்பு ஓடுது, எங்களுக்கும் ஏர்னிங்ஸ் வருது. ஆர்டர் பண்ணுங்கள், தப்பு இல்லை, அதை கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள், எனக்கு அது போதும். ஏன்னா நாங்களும் ஒரு மனித பிறவி தான், நாங்களும் எஃபெக்ட் போட்டு கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து இந்த ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்விக்கி வேலை தானே, சரியான ஈஸி, அதெல்லாமா ஒரு வேலை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து எஃபெக்ட் போட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் ஜேர்னி பண்ண ஆரம்பித்தா தான் தெரியும் அந்த ஒரு ஃபீல்டு எவ்வளோ எஃபெக்ட், எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் திஸ் டெலிவரி பாய் ஒர்க்கர்ஸ். இங்கிலீஷ்லாம் அவ்வளோ தெரியாது, எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் கொஞ்சம் மரியாதை கொடுங்க, நாங்களும் ஒரு மனித பிறவி தான். கைஸ், இப்போ டைம் எவ்வளோ அப்படின்னா கரெக்டாக ஒரு 9:45 9:45 சம்திங் ஆயிடுச்சு. பயங்கரமான மழை. நம்ம 65 நாளில் 90,000 ஏர்னிங்ஸ் பண்ணுறதுல இன்றைக்கி டே 19வது நாள். பார்த்தீங்கன்னா
செம்ம மழை உள்ளாரெல்லாம் நனைஞ்சிருச்சு. நம்ம ரெயின் கோட்டு போட்டுமே அப்படியே சட்டையை பிழிஞ்சா தண்ணி வரும், அந்தளவுக்கு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. சரியான மழை. வண்டியை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் மேக்ஸிமம் என்ன பிரச்சனை அப்படின்னா மழையில் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, அடிக்கடி அங்கங்கே ஆஃப் ஆகி போயிடும். அது வேறு பயங்கர பிரச்சனை. இதோட ஒரு 4-5 டைமெல்லாம் வந்து வண்டி நின்று போகுது. திரும்பியும் பீஸ் கட்டை எடுத்து மாற்றி அது ஏகப்பட்ட பிரச்சனையாக தான் போய்கிட்டே இருக்குது. தலைவர்கிட்ட கேட்போம், அண்ணே மழை எப்படின்னா இருக்குது? மழை பயங்கரமாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக என்ன சொல்லணும் அப்படின்னா, நமக்கு மழை வந்துச்சுன்னா ரெயின் சர்ச்சு அப்படின்றது போடுவாங்க. அது வந்து கட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அப்போ அதான் பெரிய பிரச்சனை. பார்க்கலாம் இப்படியெல்லாம் மழை பெய்யும், பயங்கரமான மழை. தலையெல்லாம் நனைஞ்சிருச்சு. நம்ம ரெயின் கோட்டு போட்டு எதை பண்ணாலும் தலையெல்லாம் நனைஞ்சிருச்சுப்பா. சரியான மழை. இந்த மழையிலையும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும், என்ன பண்ணுறது.